தற்போது நடக்கும் அரசியல் சூழல் குறித்து சமூக வலைதளத்தில் பல்வேறு இளைஞர்கள், பெண்கள் வெளியிட்ட காணொளிகள் தற்போது பரவி வருகின்றது. இதில் பல்வேறு கேள்விகளை அவர்கள் எழுப்பியுள்ளனர். நானும் உங்களுக்கு ஆதரவா 2 வீடியோ போட்டேன். நம்மளும் இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியமா பேசாம இருக்க முடியல. இந்த லட்சணத்துல இப்படிலாம் பவர் கட் பண்ணா நாங்களாம் என்ன ஆகுறது? ஹார்ட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நல்லா வருது ப்ரோ. ரீல்ஸ் உலகத்திலேருந்து வெளியில வாங்க. சிங்கப்பெண் அதிரடி படைன்னு எங்களுக்காக நீங்க உருவாக்கின படையில உள்ள பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்ல. உங்களுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஏமாந்து உட்கார்ந்துருக்கோம். உண்மையா இவங்க கொடுக்குற பில்டப்புக்கெல்லாம் நான் என்னென்னவோ எதிர்பார்த்தேன். ஆனா நடந்தது வேற. என்ன விஜய் அவர்களே, இந்த திமுகவோட சதியை என்னைக்கு தான் முறியடிக்க போறீங்க நீங்க? விஜய் நான் வாண்ணா நம்ம ஜெயிச்சதுக்கு திருச்சி மக்களுக்கு நன்றி சொல்ல போனோம். நன்றி சொல்ல போற ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம தேர்தல் பிரச்சார ஸ்கிரிப்டை மாத்தி கொடுத்து போட்டேன். அதனால முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரை தூக்கிடு. எங்கனால ரீல்ஸ் போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. தமிழ்நாட்டு மக்களே, நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். திமுக என்னைய அடக்குது ஒடுக்குதுன்னு பேசுகிறேன். இன்றைக்கும் நீ தான் முதலமைச்சர். உன்னை எப்படி திமுக பண்ண முடியும்? திமுக எப்படி உன்னை ஒடுக்க முடியும்? உன் ஃபேன்ஸை மேண்டேட் பண்ணி பயங்கரமாக மேனிபுலேட் பண்ணுற, அது ரொம்ப தப்பு. நாங்கள் ஓட்டு போட்ட இந்த அரசு எங்கே போச்சு அப்படின்னு நான் கேட்கலங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க. மக்களே, நீங்க உண்மையிலே தாவை காட்சியை பாராட்டணும். ஏன்னா விவசாய கடன் 2000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 2021 12,000 கோடி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் தாவை காட்சியில 2000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதிமுக ஏதோ தீர்ந்து போன சக்தி. அப்ப இந்த அதிமுகல ஜெயிச்ச சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க எல்லாத்தையும் போய் மறைமுகமா பாத்துருந்தீங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த 6 நாள்ல உங்களுக்கு ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சிறப்பா ஆட்சி செய்றீங்க சார். நீங்க கடவுளா சார்? நீங்க கடவுளா? நீங்க அப்படி கடவுளா இருந்தா நீங்க அந்த 10 வயசு சிறுமி கருப்பைப்பு கொலையை நிறுத்த வேண்டியதானே? வாயிலிருந்து வந்துரும். என்ன வாயிலிருந்து வரும்? கர்நாடகால டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் அவர் பேசுறாரு, மேகதாது அணை கட்டியே தீர்வோம், தமிழ்நாட்டால என்ன செய்ய முடியும்னு கேக்குறாரு சார். அப்ப எங்க சார் போச்சு உங்க வாயி? படித்த பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 அப்படின்னு சொல்லி தேர்தல் பொய்யான வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வார்த்தை கூட பேசாம இருக்க நான் என்ன? இன்னைக்கும் சொன்னாரு போட்டினா தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் அப்படின்னு தான். ஐயோ, போட்டி முடிஞ்சிருச்சுன்னு. போட்டி முடிஞ்சு நீங்க சிஎம்மாவே ஆயிட்டீங்க. உங்களை யாருன்னா இப்படி எல்லாம் பேச சொல்றது? நீங்கெல்லாம் பேசாமலே பயங்கரமா ஃபயர் விடலாம். தயவு செஞ்சு இப்படி மட்டும் பேசாதீங்க. அவர்கிட்ட யாரும் சொல்லி அவர் சிஎம் ஆயிட்டாருன்னு எனக்கு என்னமோ அவர் இன்னும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்குங்க. இப்போ ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு ஆளுக்கு கத்திட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. அமேசான்லயாவது ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கு. திமுக மட்டும்தான் உங்களுக்கு எதிரி, which shows what பிஜேபியால உள்ள வர முடியல because திமுக இருந்தனாலதான். பரவாயில்ல, சொல்லுங்க சார். நாட்டோட சிஎம் அவ்வளவு பேர் முன்னாடி வருது. விவசாயிகள்லாம் அங்கங்க போராடிட்டு இருக்காங்க. மேகதாதுல அணை கட்டுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க அதை திறந்து வாயை தரங்கன்னா அங்க உங்களுக்கு வாயிலிருந்து எதுவும் வரல. உங்க விவசாயிகளை மொத்த பேரை பிடிச்சி ஜெயில போட்டுட்டு இருக்காங்க உங்க போலீஸ். அங்க உங்களுக்கு வாயிலிருந்து எதுவும் வரல. கரண்ட் ஏன் கட்டாதுன்னே தெரியல. இபில உட்காந்து எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அங்க வாயிலிருந்து எதுவும் வரல. இங்கேயும் சட்ட ஒழுங்கு சரியில்லை, போதை பொருட்கள் அதிகமாயிருச்சு அப்படின்றீங்க. அது இனிஷியல் ஸ்டேஜ்லயே கண்ட்ரோல் பண்ணிருக்கணும் நீங்களே சொல்றீங்க. எப்படி 10 பாட்டில் நான் குடிக்க அண்டால கொண்டா சேர்ஸ் அடிக்கன்னு பாடினப்ப அப்பெல்லாம் உங்களுக்கு வாயில இருந்து எதுவும் வரல. இப்ப நாங்க லாஜிக்கா கேள்வி கேட்டா உங்களுக்கு வருது. விஜய் கொஞ்சமாவது மக்கள் பணியை கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களாகிய எங்களோட ஆசை. நீங்க சிங்கப்பெண் அதிரடி படை கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? தூத்துக்குடியில ஒரு காவல் நிலையத்தை, ஆறுமுகநேரி காவல் நிலையத்துல சிங்கப்பெண் அதிரடி படையில ஒரு காவலருக்கு மாறுதல் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த பெண் காவலருக்கே அந்த காவல் நிலையத்தில் உள்ள இன்ஸ்பெக்டர் திலீபன் மூலமா பாலியல் தொல்லை, பாலியல் டார்ச்சர் நடந்திருக்கு. உங்க ஆட்சி ரியல் ஆட்சியா, ரீல்ஸ் ஆட்சியா? நீங்க படம் எல்லாத்துலயும் தப்பான முன்னுதாரணமா தான் இளைஞர்களுக்கு, குழந்தைங்களுக்கு இருந்திருக்கீங்க. லியோ படம், கோட் படம், சர்க்கார் படம், பீஸ்ட், மாஸ்டர் எல்லா படத்துலயும் தண்ணி அடிக்கிறது, கஞ்சா யூஸ் பண்றது, பீடி குடிக்கிறது, எல்லாரையும் வெட்டுறது, கொல்றது, துப்பாக்கி, வன்முறைன்னு தான் நீங்க இருந்திருக்கீங்க. அது ஒரு பிஜிஎம்மோட பண்ணிட்டு இருக்கீங்க. ரீல்ஸ் உலகத்திலேருந்து வெளியில வாங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஏமாந்து உட்கார்ந்துருக்கோம். பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் இந்த 2 நாள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 12க்கு மேல நடந்துருச்சு. பெட்ரோல் பங்க்ல சிறுநீர் கழிச்சதை தட்டி கேட்ட பங்க் ஊழியரை எதிர்த்து இன்னைக்கு பங்கையே உடைச்சிருக்காங்க, இளைஞர்கள் உடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2 நாள் முன்னாடி தாவேகா கட்சி நிர்வாகிகள் எஸ்ஐயோட கைய நடு ரோட்ல உடைச்சிருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடி படைன்னு எங்களுக்காக நீங்க உருவாக்கின படையில உள்ள பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்ல. தமிழ்நாட்டுக்கு விடியல் வரும் அப்படின்னு சொல்லிதான் திமுகவுக்கு மாற்றா உங்களை நினைச்சு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க.
குழந்தைங்களை சொல்லி ஓட்டு போட வச்சாங்க. ஆனா அவங்க போட்ட ஓட்டு எங்களுக்கே வேட்டா அமைஞ்சுது அப்படிங்கிறது தான் உண்மை. முதல்வர் விஜய் சார், தயவு செய்து ரீல்ஸ் ஆட்சியிலிருந்து ரியல் ஆட்சிக்கு வாங்க. திமுகவோட சதியில தூத்துக்குடி மாவட்டத்துல உங்க கட்சிக்காரவங்க 2 பேரு பாலியல் வன்கொடுமை. என்ன விஜய் அவர்களே, இந்த திமுகவோட சதியை என்னைக்கு தான் முறியடிக்க போறீங்க? நீங்க தொடர்ந்து திமுக சதி பண்ணிக்கிட்டே இருக்கு பாவம் உங்க ஆட்சிக்கு எதிரா. அதுவும் உங்க கட்சிக்காரவங்களே வச்சு உங்களுக்கே எதிரா பாலியல் வன்கொடுமை பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க எப்படி சகிச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, உடனே ஏதாவது மந்திரவாதியை பார்த்து இந்த திமுகவோட சதிகளை எல்லாம் முறியடிக்கிறதுக்கு ஏதாவது மந்திரம் போட சொல்லுங்க. திருச்சி துடையூர்ல மகாலட்சுமி கல்லூரி பாராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 நாளா தொடர்ந்து போராட்டம் பண்ணிருக்காங்க. நாங்க ஓட்டு போட்ட இந்த அரசு எங்க போச்சு அப்படின்னு நான் கேட்கலங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேக்குறாங்க. திமுக 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 எப்ப பார்த்தாலும் திமுக திமுகனே சொல்லிட்டு இருக்காதண்ணா. படம் நடிச்சிருந்தா கூட உன்னை வில்லனாகவும் ஒரு டைம் ஹீரோவாகவும் ஒரு டைம் மாமாவும் ஒரு டைம் அண்ணனாகவும் பார்த்துருப்போம். நீ தமிழ்நாட்டை பார்த்துப்ப அப்படின்னா உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஒன்றை விமர்சனம் பண்ணுறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் ஏன் பண்ணும்? உன் ஃபேன்ஸை மேனிபுலேட் பண்ணாத, உன் ஃபேன்ஸை மேனிபுலேட் பண்ணாதண்ணா. நீ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்க, மக்களை மேனிபுலேட் பண்ணுறத அதை பண்ணாத. விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னா விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. சென்னையில் 3 நாள் நைட்டு 11 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு கரண்ட் வந்திருக்கு. உனக்கு ஓட்டு போட்ட ஒரு அந்த பிள்ளையே தான் சொல்லுது, உனக்கு ஓட்டு போட்ட பிள்ளையே தான் ஒரு பிள்ளை சொல்லுது. இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா எதிர்க்கட்சி தலைவர்கள் ஸ்டாலின் ஐயாவாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் சீமான் அவர்களும் பேச தான் செய்வாங்க, கேட்க தான் செய்வாங்க. ஏன் கேட்கக்கூடாதா? எப்போ பார்த்தாலும் திமுக திமுகன்ற இந்தியாவிலே எம்எல்ஏக்களை குற்றப்பின்னணியில் உள்ள முதல் கட்சி நீ வாங்கச்சு. முதல்ல அதை மூலம் தெரிஞ்சுக்கோ. 41 பேர் திமுகலேருந்து 30 பேர் 36 பேர் தான் குற்றப்பின்னணியில் இருக்காங்க. திமுக என்னைய அடக்குது ஒடுக்குதுன்னு பேசுகிற. இன்றைக்கும் இப்போ நீ தான் முதலமைச்சர். உன்னை எப்படி திமுக பண்ண முடியும்? திமுக எப்படி உன்னை ஒடுக்க முடியும்? உன் ஃபேன்ஸை மேண்டேட் பண்ணி பயங்கரமாக மேனிபுலேட் பண்ணுற, அது ரொம்ப தப்பு. தமிழ்நாட்டு மக்களே, நானும் ஒரு விஜய் ஃபேன் தான். நானும் நிறையா சுறா படத்துக்கு இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் நிறைய முட்டு கொடுத்து நானும் அணிலாக தான் இருந்திருக்கேன். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, இந்த பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி பசங்கிட்டேருந்து வயசு பிள்ளைங்களை காப்பாற்றுறோட இந்த விஜய் ரசிகராக இருக்க வயசு பிள்ளைங்களை விஜய்கிட்டேருந்து காப்பாற்றுறது நம்மளோட முதல் வேலையாக இருக்கும். நான் பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுறேன். நல்லா வருது வேணான்னு பாக்குறேன். ஒரு சிஎம் பேசுற பேச்சா அதெல்லாம் கருமம். உங்களோட எக்கோ சேம்பர்ல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா மண்டையை கழுவி வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. அதான் வின் பண்ணியாச்சுல. இப்போ என்ன கேட்டுட்டு இருக்கோம்? நீங்க என்ன சொன்னீங்க? உண்மையா இவங்க கொடுக்குற பில்டப்புக்கெல்லாம் நான் என்னென்னவோ எதிர்பார்த்தேங்க. ஆனா நடந்தது வேற. தமிழ்நாட்டுல இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது விவசாயத்தை பத்தி பேசுவாரு, இளைஞர்களோட எதிர்காலத்தை பத்தி பேசுவாரு, பெண்களுக்கான திட்டங்களை பத்தி பேசுவாரு, மக்களுக்கு ஏதாவது ஒரு புதிய நம்பிக்கையை கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா பேச்சு போன திசையை பார்த்தா ஒரே எதிர்க்கட்சியை பத்தி மட்டும்தான் இருந்துச்சு. அதனால எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், மக்கள் காத்திருக்கிறது அரசியல் விமர்சனங்களுக்காகவா, இல்ல தங்களோட வாழ்க்கைக்கு என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காகவா? இது மக்களுக்கான மேடையா, இல்ல தேர்தல் வருது அப்படின்றதுக்கான ஒரு முன்னோட்டமா? அதிமுக ஏதோ தீர்ந்து போன சக்தி. அப்ப இந்த அதிமுகல ஜெயிச்ச சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவங்க எல்லாத்தையும் போய் மறைமுகமா பாத்துட்டு வந்தீங்களே. மறைமுகமா இல்ல, எந்த ஒரு முதலமைச்சருமே பண்ணாத கேலி கூத்து நேரடியா போய் ஒரு கட்சி தலைவர், ஒரு பொதுச் செயலாளர் இருக்காரு, அவரை மீட் பண்ணாம இவங்களுக்கு சோஃபாவை அனுப்பி வச்சுட்டு போய் பாத்துட்டு வந்தீங்களே. அப்ப அதெல்லாம் பாத்தீங்கன்னா தூய சக்தி லிஸ்ட்ல வருமா? தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் அப்பதுல இருந்து திராவிட கழகம் மாறி மாறி ஆட்சி பண்ணி தமிழ்நாடே ஒரு லெவலா வந்திருக்கு சார். நான் பிறந்ததுல இருந்து தாழ்த்தப்பட்டு நாங்க என்னென்ன அனுபவிச்சு இப்ப எப்படி முன்னேறி வந்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன சார் அப்படி என்ன சார் திமுக உங்களை வன்மம் பண்ணிச்சு? தூர சக்தி, தூய சக்தி, தீய சக்தி, ஆங்கார சக்தி, அகோர சக்தின்னு சொல்றீங்க சார். நீங்க கடவுளா சார்? நீங்க கடவுளா? நீங்க அப்படி கடவுளா இருந்தா நீங்க அந்த 10 வயசு சிறுமி கருப்பைப்பு கொலையை நிறுத்த வேண்டியதானே? கோயம்பேட்டுல 18 வயசுக்கு பொண்ணை கார் ஏத்தி கொண்டாங்களே, அதை நிறுத்த வேண்டியதானே? கஞ்சாலாம் இப்ப சின்ன சின்ன பசங்க கஞ்சா வச்சுட்டு ரோட்லயே கத்தி அருவா வச்சுன்னு மெட்ரானுங்களா, அதை நிறுத்த வேண்டியதானே? என்ன சார் நீங்க முதலமைச்சர் சார், மேடையில ஒரு மைக் வச்சுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன வேணாலும் பேசுறீங்க சார். என்ன சார் உங்களுக்குன்னு விஜய் அவர்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. மக்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் என்ன அவங்க வாயிலிருந்து வரும்? வாயிலிருந்து வர வேண்டிய இடத்தில் வாய் திறந்து பேச வேண்டிய நீங்கள் வாய் திறந்து பேச மாட்டீங்க. உங்களை எதிர்கட்சி ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா வாயிலிருந்து வந்துடும். என்ன வாயிலிருந்து வரும்? கர்நாடகாவில் டிகே சிவகுமார் முதலமைச்சர் அவர் பேசுறாரு, மேதகதான அணை கட்டியே திருவோம், தமிழ்நாட்டால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு சார். அப்போ எங்க சார் போச்சு உங்க வாய்? 6 மாசம் சும்மா இருக்கிறேன்னாங்க, 6 நாளில் கேள்வி கேட்குறேன், என்னை பார்த்தா பயமானு கேட்குறீங்க. 6 நாள்லயே உன் ஆட்சி லட்சணம் தெரியுதுங்க சார். அமேசான்ல பொருளை பார்க்காமே ஆர்டர் போட்டு வாங்குற மாதிரி யாரு என்னன்னே தெரியாம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாச்சு. இப்போ ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு ஆளுக்கு கத்திட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. அமேசான்லயாவது ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கு, ரிட்டர்ன் போட்டுடலாம். இங்க அதுவும் இல்ல. நீங்க நம்ம நாட்டோட சிஎம் சார், என்ன சிஎம் சார்? இப்படி இருந்தா எப்படி சார்?
திமுக மட்டும்தான் உங்களுக்கு எதிரி, which shows what பிஜேபியால உள்ள வர முடியல பிகாஸ் திமுக இருந்தனாலதான். திமுகவை தான் அழிக்கிறது உங்களோட லட்சியம், உங்களோட கோல் அதுதான். நீங்க மக்களுக்கு நல்லது செய்யலாம் வரல. நானும் உங்களுக்கு ஆதரவா 2 வீடியோ போட்டேன். நம்மளும் இதெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியமா பேசாம இருக்க முடியல. எல்லாரும் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு நியமிச்ச சிஎம் நீங்க. அதை உணர்ந்துதான் பேசுறீங்களா அப்படிங்கிறது உங்க ஸ்பீச்ல தெரியல. நீங்க முக்கியமான பிரச்சனைகள் எதையுமே அட்ரஸ் பண்ணல. நாளுக்கு நாள் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னும் டிஎம்கே ஒரு தீய சக்தி, தூர சக்தி, தூர்ந்த சக்தி, என்னை பார்த்தா ஒரு கவர்ச்சி நடிகை மாதிரி இருக்கா, இந்த மாதிரி இல்லாம பேசுறது. விஜய் நான் வாண்ணா நம்ம ஜெயிச்சதுக்கு திருச்சி மக்களுக்கு நன்றி சொல்ல போனோம். நன்றி சொல்ல போற ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுக்கறதுக்கு பதிலா நம்ம தேர்தல் பிரச்சார ஸ்கிரிப்டை மாத்தி கொடுத்து போட்டேன். அதனால முதல்ல இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரை தூக்கிடு. எங்கனால ரீல்ஸ் போட்டு அடின்னு அடிக்கிறானுங்க. ஆனா பழக்க தோஸ்தல் நம்ம ஜெயிச்சிட்டோம் முதலமைச்சர் ஆயிட்டோங்கிறத மறந்து போட்டு பழைய தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே போய் கொந்தா திமுக தான், எந்திரிச்சா திமுக தான், எல்லாம் திமுக தான் பேசினா ரீல்ஸ்ல அடிக்கிறவங்களை எங்களால திருப்பி அடிக்க முடியலன்னா. நான் ரெக்வஸ்டா என்ன கேக்குறேன் அப்படின்னா, விஜய்க்கு நீங்க வாயா இருக்காதீங்க, விஜய் சொல்லட்டும், வெளியே பேசட்டும், அவர் சொல்லட்டும் இதுதான் காரணம், இதனாலதான் என்னால சீக்கிரம் இது ஆன்சர் பண்ண முடியல, இதனாலதான் நான் ட்வீட் பண்ணிட்டு இருந்தேன், அவர் சொல்லட்டும். அந்த ஆன்சர் கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா yes we will also support him. இல்லன்னா இதெல்லாம் ஒரு காரணமாடா அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிசைஸ் பண்ணலாம். தட் இஸ் செகண்டரி. பட் ஃபேக்ட் தெரியாம இந்த பேஜஸ்ல வரதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க, நம்பாதீங்க. சரி விடுங்க. மாசத்துக்கு 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு மாசத்துக்கு 100 யூனிட் கொடுக்கறதுக்கு நான் என்ன தான் ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் கூட எதிர்கட்சியான திமுக குறைச்சல நான் என்ன சிஎம் சார் அப்படின்னு எங்க முன்னாடியே சொன்ன மாதிரி சொல்லிடுவாரோ அப்படின்னு கொஞ்சம் பதட்டமாவே இருந்ததுங்க. பட் இல்ல, அவருக்கு ஞாபகம் இருக்கு, அவர் தான் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாரு, ஸ்டாலின் சார் அப்படின்னு சொல்றாரு. மக்களே, நீங்க உண்மையிலே தாவை காட்சியை பாராட்டணும். ஏன்னா விவசாய கடன் 2000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. கடந்த ஆட்சியில எல்லாம் எவ்வளவு பண்ணியிருக்காங்க தெரியுமா? 2006ல வெறும் 7000 கோடி, 2016ல 5300 கோடி தான், 2021ல 12000 கோடி தான் பண்ணிருக்காங்க. ஆனா தாவை காட்சியில 2000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. 6 நாள் கூட பொறுமையா இருக்க முடியலையே அப்படின்னு கேக்குறீங்க. இந்த 6 நாள்லயே தமிழக மக்களுடைய அலறல் சத்தத்தை எங்களால பொறுத்துக்க முடியலதான். ஏன்னா